ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ லூனா அகாடமி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 11 கீழ்க்கணக்கு நூல்கள பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் இந்த 5 டாபிக்க பத்தி பார்த்தாச்சு. இந்த 5 டாபிக்கோட வீடியோ நான் பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது. இந்த 2 டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னா நாற்பது. இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிலர். அவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமயம் சைவ சமயம். இன்னா நாற்பதின் பாவகை இன்னிசை வெண்பா. கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. இன்னா நாற்பதின் பாவகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்னிசை வெண்பா. 4 ஆப்ஷன் குடுத்துட்டு கேட்பாங்க. இந்த மாரி கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இசை வெண்பா, இன்னிசை வெண்பா இதிலிருந்து கண்டிப்பா கேள்வி வரும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இன்னிசை வெண்பாக்களால் ஆன 40 பாடல்களைக் கொண்ட நூல் இன்னா நாற்பது. இன்னது இன்னது இன்னா என 40 பாடல்கள் கூறுவதால் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது. சிவன், பலராமன், திருமால், முருகன் எனும் 4 கடவுள்களையும் வணங்காமை இன்னா என கடவுள் வாழ்த்து துவங்குகிறது. இன்னா நாற்பதில் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. கள்ளுண்ணாமை, புலாலுண்ணாமையை வற்புறுத்தும் நூல். இன்னா நாற்பது. கேள்வி எப்படி தெரியுமா கேட்பாங்க? கள்ளுண்ணாமை, புலாலுண்ணாமையை வற்புறுத்தும் நூல் எது? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. மேற்கோள்கள பத்தி பார்க்கலாம். ஆற்றல் இலாதான் பிடித்த படையின்னா, நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா, தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா, ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை. உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா, தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா, குளவிகள் உற்ற பிணி இன்னா. இந்த பாடல் வரிகள நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதிலிருந்து கேள்வி கேட்பாங்க. குளவிகள் உற்ற பிணி இன்னா எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா எனும் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா இதுலருந்து கேள்வி வரும். நல்லா படிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது இனியவை 40. இனியவை 40. இந்த நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இவருடைய ஊர் மதுரை. பெற்றோர் மதுரை தமிழாசிரியர் மகனார். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, இனியவை 40 ஒரே ஒரு நூல் தான் இயற்றியிருக்காரு. இதுல மொத்தம் 40 பாடல்கள் உள்ளன. இன்னா 40ல் 40 பாடல்கள், இனியவை 40ல் 40 பாடல்கள் இருக்கு. இதோடைய சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். இனியவை 40ல் கடவுள் வாழ்த்து பாடலில் திருமால், சிவன், நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குதல் இனிது என்று போற்றப்படுவதால் இவர் வைணவம், சைவம் பாகுபாடு போற்றாதவர். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் 41 பாடல்கள் உள்ளன. கேள்வி கேட்பாங்க. இனியவை 40ல் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. மொத்தம் 41. ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 அறக்கருத்துகள் கூறப்பட்டுள்ளன. முதல் வரியின் 4ஆம் சீர், 2ஆம் வரியின் 4ஆம் சீர், 3ஆம் வரியின் 3ஆம் சீர் இன்னா எனவும், 3ஆம் வரியின் 4ஆம் சீர் ஆங்கு இன்னா எனவும் முடியும். மொத்தம் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. இனியவை 40ல் கூறப்பட்டுள்ள இனிய செய்திகள் எத்தனை? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. மொத்தம் 124. இனியவை 40 நூல் பெண்ணடிமை பற்றி கூறுகிறது. கீழ்கண்டவற்றுள் பெண்ணடிமை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. இனியவை 40. நல்லா படிங்க. பெண்ணை இழிவுபடுத்தும் நஞ்சு என கூறும் நூல் இனியவை 40. இந்நூல் பொருளமைப்பில் திருக்கடகத்தை ஒத்துள்ளது. அடுத்த மேற்கோள்கள் பத்தி பார்க்கலாம். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. சலவரைச் சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே. கற்றார்முன் உரைத்தல் மிக இனிதே, பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே. நாட்டார்க்கு நல்ல செயல் இனிதே. குளவி தளர்நடை கண்டல் இனிதே, அவர் மழலைக் கேட்டல் அமிழ்தின் இனிதே. தடமென் பனைத்தோல் தளிர் இயலாரை இனிது, விடமென்று உணர்தல். இதிலிருந்து கண்டிப்பா கேள்வி வரும். இது எல்லாமே இனியவை 40ல் இருக்கிற பாடல் வரிகள். கண்டிப்பா நல்லா படிங்க. இதிலிருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிற நூல பத்தி பார்க்கலாம்.